அனைவருக்கும் வணக்கம். நீங்க சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு. இயற்கை இயற்கை வளம் எதுவுமே கிடையாது. குடிக்கிற தண்ணி கூட அவங்க இறக்குமதி தான் பண்றாங்க. அப்படி இருந்தும், பொருளாதாரத்தில ரொம்ப சிறந்த நாடா விளங்குது. அரசாங்கத்தில ஊழல் இல்ல. மக்கள்லாம் விதிகள சரியா ஃபாலோ பண்றாங்க. சாலைகள், போக்குவரத்து இப்படி எல்லாமே பெஸ்ட்டா இருக்கு. எப்படி ஒரு எந்த வளமுமே இல்லாத நாடு இப்படி முன்னேறி இருக்கு? இது எல்லாமே ஒரு 30 வருஷத்துல நடந்ததுன்னா, உங்களால நம்ப முடியுதா? ஆனா, நம்ம நாட்ட பார்த்தீங்கன்னா, பல்வேறு வளங்கள் நிறைஞ்சு கிடக்கு. அப்படி இருந்தும் கூட, நம்ம ஒரு அரகுற நாடா தான் இருக்கோம் இப்ப கூட. ஏன் அப்படி? நமக்கு ஒரு சிறந்த தலைவர்கள் கிடைக்கல, சிங்கப்பூருக்கு கிடைச்சா மாரின்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்மள்ட்டயும் ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் பாதையில போயிருந்தா, கண்டிப்பா இந்தியாவும் ஒரு முன்னேறிய நாடா சிங்கப்பூர் மாரி ஆயிருக்கும். யார் அவரு? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் க்ளூ தான் குடுப்பேன். அந்த தலைவர் தமிழ்நாட்டுல பொறந்தவர். ஓசூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல தான் அவர் பொறந்தாரு. அவரு சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்து சிறை சென்றவர். நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருக்காரு. அப்புறம் மேற்கு வங்காளத்தோட கவர்னரா இருந்திருக்காரு. அப்புறம் நம்மளோட மத்திய அரசாங்கத்தில உள்துறை அமைச்சரா கூட இருந்திருக்காரு. நம்ம நாட்டோட உயரிய விருதான பாரத ரத்னாவ முதல்ல பெற்றவர் இவர் தான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு கடைசி க்ளூ. அவர் நம்ம நாட்டோட கவர்னர் ஜெனரலா கூட பணியாற்றியிருக்கிறாரு. இப்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவரு தான் ராஜகோபாலாச்சாரியார் என்கிற ராஜாஜி. சரி அவரு அப்படி என்ன சொன்னாரு? அவரு சொன்னத கேட்டா எப்படி இந்தியா சிங்கப்பூர் மாரி ஆயிருக்கும்னு கேட்கிறீங்களா? ஒரு 4 விஷயத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பொருளாதார கொள்கை. 1950கள்ல நேருஜி அவர்கள் நம்ம நாட்டோட பொருளாதார கொள்கைய வகுத்தாரு. சோஷலிசம்னு சொல்லப்படுற பொது உடைமை கொள்கைய அவரு பின்பற்ற ஆரம்பிச்சார். அதன்படி அந்த தொழில் செய்யறதுன்றது அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. நீங்க எந்த தொழில் தொடங்கணும்னாலும், அ அரசாங்கத்தில பல்வேறு துறைகள்ல போய் ஒரு அனுமதி பெறணும். நீங்க தொழில் நடத்திட்டு இருக்கீங்க, உங்களோட உற்பத்திய பெருக்கணும் அப்படின்னாலும், அதுக்கு ஒரு அனுமதி பெறணும். நீங்க தொழில் நடத்துறீங்க, மேலும் ஊழியர்கள நீங்க ரெக்ரூட் பண்ணணும்னாலும், அதுக்கும் நீங்க அனுமதி பெறணும். இதே மாரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தொழில் நடத்துறதுக்கு அனுமதி பெறது அவசியமானது. அத தவிரவும் வரிகள்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. தனிநபர் வருமான வரி கிட்டத்தட்ட 60% இருந்துச்சாம். கம்பெனி வரிகள் 40லேருந்து 50% இருந்துச்சாம். இறக்குமதிக்கு பெரிய அளவுல வரிகள் இருந்துச்சாம். இதனால என்னாச்சு? நம்ம நாட்ல தொழில் தொடங்குறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா ஆச்சு. ஆ அப்புறம் இந்த அனுமதிகள்னால ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 60 அனுமதி தேவைப்பட்டுச்சாம். இந்த அனுமதிகள் பெற ப்ரொசீஜர்னால அரசாங்கத்தில கொஞ்சம் கொஞ்சமா ஊழல் பெருக ஆரம்பிச்சுச்சு. நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இதனால ரொம்ப மந்தமான நிலைமையில தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3.5% தான் இருந்துச்சாம் தொடர்ந்து. நம்ம இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா? என்.ஆர். நாராயணமூர்த்தி. அவர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு ஒரு கம்ப்யூட்டர் இறக்குமதி பண்ணணும்னா, டெல்லிக்கு 50லேருந்து 60 முறை பயணம் செய்யணுமாம். அந்த அனுமதி வாங்குறதுக்காக. கிட்டத்தட்ட 1லேருந்து 2 ஆண்டுகள் பிடிக்குமாம். ஒரு $2000 இருக்கிற கம்ப்யூட்டர இறக்குமதி செய்யறதுக்கு. உங்களுக்கு கூட ஞாபகம் இருந்திருக்கலாம். நீங்க ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் அப்ளை பண்ணீங்கன்னா, குறைந்தது 2 ஆண்டுகள் அ காத்திருக்கணும். ஒரு கேஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு 6 மாத காலம் காத்திருக்கணும். இப்படி தான் இருந்துச்சு நம்ம நாட்டோட பொருளாதாரம். இந்த பொருளாதார மந்த நிலையோட அ அ விளைவாக நம்ம நாட்டுல இன்னும் வறுமை அதிகமாயிருச்சு. 1990ல இந்தியாவோட பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம இறக்குமதி செய்ற பெட்ரோல், டீசலுக்கு கூட நம்மளால பணம் செலுத்துற அளவு பணம் இல்லையாம் கையில. அப்பதான் மன்மோகன் சிங் அவர்கள் அ புதிய பொருளாதார கொள்கைய செயல்படுத்தினார். அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா உங்களுக்கு? தொழில் தொடங்கறதுக்கு உள்ள கட்டுப்பாடுகள்லாம் அவர் தளர்த்தினாரு. ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் குடுத்தாரு. வருமான வரிகள் எல்லாம் குறைச்சாரு. இதன் மூலம் என்ன ஆச்சு? 3.5%ல இருந்த நம்மளோட பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா 6.5% அடைய ஆரம்பிச்சுச்சு. சரி, இதுல ராஜாஜி என்ன சொன்னாரு? ராஜாஜி 1950லயே நேருவோட பொருளாதார கொள்கைய எதிர்த்திருக்காரு. அவர் இந்த அனுமதி பெற சிஸ்டத்தினால நம்ம நாட்டோட தொழில்கள்லாம் நசுங்கி போயிடும். வறுமை பெருகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இன்ஃபேக்ட் இந்த அனுமதி பெறுற சிஸ்டத்துக்கு லைசன்ஸ் ராஜ் அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சவரே ராஜாஜி தானா. அப்புறம் காங்கிரஸ்ல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக 1959ல் ராஜாஜி அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுதந்திரதா கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியோட கொள்கைகள் என்ன தெரியுமா? தொழில் தொடருங்கிறத எளிமையாக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அனுமதி பெறுறதுங்கிறது தேவையில்லை. ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வருமான வரியை குறைக்கணும். இதன் மூலம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இதே கொள்கையை தான் மன்மோகன் சிங் அவர்கள் 1990ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். சிங்கப்பூரில் 1965 வரைக்கும் அவங்களும் ஒரு வறுமையான நாடாக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட பொருளாதார வளர்ச்சி 2-3% தான் இருந்திருக்கு. அவங்க 1965ல் தான் தங்களோட பொருளாதார கொள்கையை மாற்றி அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ராஜாஜி சொன்ன அதே கொள்கைகளை தான் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 8-9% ஆயிடுச்சான். ஒரு 30 ஆண்டுகளில் சிங்கப்பூரோட அசுர வளர்ச்சியினால அந்த நாடு முன்னேறின நாடாக ஆயிடுச்சு. ஆனால் நம்ம நாடு ராஜாஜி சொன்ன பாதையில் போகாததுனால கிட்டத்தட்ட 40 வருஷத்தை நம்ம வீணா அடிச்சிட்டோம். இப்போ சொல்லுங்க, ராஜாஜி சொன்ன பொருளாதார கொள்கையை நம்ம நாடு முன்னாடியே பின்பற்ற ஆரம்பிச்சிருந்தா நம்ம நாடு சிங்கப்பூர் மாதிரி ஆயிருக்கும்ல. ஆக்சுவலி இங்கிலாந்து கவர்னர் ஒருத்தர் இருந்தாராம், ரிச்சர்ட் கேசின்னு சொல்லிட்டு. அவர் அப்பவே சொன்னாராம், இந்தியாவோட தலை சிறந்த அறிவாளி வந்து ராஜாஜி தான் அப்படின்னு. அது கண்டிப்பாக உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட பாதையை பின்பற்றியிருந்தா நம்ம நாடும் சிறந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். வறுமையெல்லாம் முன்னாடியே நம்ம ஒழிச்சிருப்போம். நம்மளோட அம்மா அப்பாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஒரு நாட்டுக்கு பொருளாதார கொள்கை மட்டும் போதுமா முன்னேறத்துக்கு? அது மட்டும் பத்தாது. கண்டிப்பாக ஒரு ஊழலற்ற அரசாங்கம் வேணும். கடவுள் வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஊழல் தான் தூண்லையும் இருக்கும் இருக்கும் துரும்புலையும் இருக்குங்கிற அளவு ஆயிடுச்சு. ராஜாஜி அவர்கள் பல்வேறு உயர்ந்த பதவியில் இருந்தார். சிறந்த நிர்வாக திறமை உடையவர். ஊழல்ங்கிற வார்த்தைக்கு கூட அவரோட நிர்வாகத்தில் இடம் கொடுக்காம ஆட்சி செய்தார். கண்டிப்பாக அவரோட பாதையில் நம்ம போயிருந்தோம்னா நம்ம நாடு சிங்கப்பூர் மாதிரி வளர்ந்த நாடாக ஆயிருக்கும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ராஜாஜி அவர்கள் பொது வாழ்வில் ஒரு எடுத்துக்காட்டாகவே திகழ்ந்தார். அவர் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறப்போ தான் துணியை தானே துவைச்சுப்பாராம். மவுண்ட் பேட்டன் அவர்கள் அதை பார்த்து ரொம்ப வியந்துட்டாராம், எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்கீங்கன்னு. தன்னோட ஷூவை தானே பாலிஷ் போட்டுப்பாராம். அரசாங்க காரை தன்னோட பர்சனல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணவே மாட்டாராம். தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ரொம்ப எடுத்துக்காட்டாக தான் இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய ட்ராஜடி என்னன்னா, அவரோட 34வது வயதிலேயே அவரோட மனைவி காலமாயிட்டாங்க. அவருக்கு 5 குழந்தைகள் இருந்தாங்க. அவர் கடைசி வரைக்கும் மறுமணம் செய்துக்கவே இல்லை. தனி ஆளாக இருந்து தன்னோட 5 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நம்ம சொல்லுவோம் இல்லையா, மன்னர் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்னு. இதே மாதிரி நம்ம ராஜாஜியோட வழியை பின்பற்றி நம்ம நாட்டு தலைவர்களும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாடு சிங்கப்பூர் மாதிரி தான் ஆயிருக்கும். இப்போ கடைசி விஷயம் என்னன்னு பார்க்கலாம். வாக்கு வங்கி அரசியல். ராஜாஜி அவர்கள் எப்போவுமே வாக்கு வங்கி அரசியலுக்கு இடம் கொடுத்ததே இல்லை. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் அவர் 1937ல் பூரண மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணார். குஜராத்துக்கு அப்புறம் 2வது மாநிலமாக தமிழ்நாட்டில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு மொழிவாரி மாநிலத்துக்கான டிமாண்டு போராட்டம் நடக்கிறப்போ இவர் அதை வந்து வன்மையாக கண்டித்தார். மொழிவாரி மாநிலங்கள்னால மக்கள்கிட்ட ஒற்றுமை குலையும், ரீஜனலிசம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இவர் சிஎம்மாக இருக்கிறப்ப தான் மெட்ராஸ் ஸ்டேட்டில் நிறையா மொழிவாரி மாநிலம் பிரிக்க போராட்டம்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவர் எதுக்குமே வளைந்து கொடுக்கல. இதே மாதிரி வாக்கு வங்கி அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாட்டுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே பின்பற்றி இருந்தால் கண்டிப்பாக நம்ம நாடு சிங்கப்பூர் மாதிரி ஆயிருக்கும். மக்கள் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க.
மதுவிலக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நாடு முழுக்க கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா, ஆ துரதிர்ஷ்டவசமா நம்ம நாடு ராஜாஜி அவர்கள் சொன்ன பாதையில போகல. அதனால நம்ப நெறையா வருடங்கள வீணடித்து விட்டோம். நம்ம இனிமேலாவது நம்ம நாடு சரியான பாதையில பயணிக்கட்டும் அப்படின்னு நம்ம கடவுளை பிரார்த்திப்போம். ராஜாஜி அவர்களோட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட கருத்துக்கள், அவரோட பாதைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவர பத்தி ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சொல்லணும்னா, "ஹி வாஸ் மச் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ்" அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவரோட பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் இப்ப தான் ரீசென்ட்டா டிசம்பர் மாதத்துல வந்தது. கண்டிப்பா அவர பத்தி தெரியாத விஷயங்கள நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இத உங்களோட உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. நம்மளோட அடுத்த ஜெனரேஷனான குழந்தைகளுக்கும் அவர பத்தி நெறையா சொல்லிக் குடுங்க. அப்பதான் நம்ம நாடு ஒரு சரியான பாதையில போறத நம்ம உறுதி செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.